அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நல்ல பல செய்திகளை கேட்க, பேச, நம்ம கலந்தாலோசனை பண்ணோம். தயவுசெய்து எறும்பு கூட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கு, பேச போகுது. நீங்களும் கூட அதில் வந்து பேசலாம். சரி, இப்போ நான் சமீபத்தில் வந்து ஒரு பாட்டு ஒன்று கேட்டேன். இப்படியே அந்த வேலை என்ன போகும்போது ஒரு பாட்டு ஒன்று கேட்டேன். அந்த பாட்டு என்னன்னா 1964 வருஷம் வீணை எஸ் பாலச்சந்தர் அவர்கள் எழுதி இயக்கி இசையமைத்த ஒரு பாட்டு. படம் பொம்மைங்கிற படம். அந்த பொம்மைங்கிற படத்துல வரக்கூடிய நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை, அந்த பாட்டு நான் கேட்டேன். ரொம்ப அருமையான பாட்டு. அந்த பாட்டு கேட்ட உடனே எனக்கு வந்து ஏதோ ஞாபகம் வந்து, அதாவது என்ன ஞாபகம் வந்துன்னு சொல்றேன், பின்னால சொல்றேன். நாம வந்து என்ன ஆயுதம் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய எதிரி தான் வந்து முடிவு பண்ணுவோம். புரியுதுங்களா? இப்ப நம்ம சப்ஜெக்ட் இந்த 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 வார்த்தையை வச்சுக்கோங்க, நம்ம மேல பேசுவோம். அதாவது கோடானு கோடி மக்களுடைய நம்பிக்கை ஒரு கடவுள். அந்த கடவுளை வந்து நீ வந்து பார்த்துட்டு பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன்னா, எத்தனை கோடி மக்களோட வந்து இந்த நம்பிக்கையை நீ வந்து சிதைச்சிருக்க, நம்பிக்கையை நீ வந்து ஊன் பண்ணிருக்க. அதுதான் நினைச்சேன். பொம்மை அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நீ வந்து ஒரு ஒரு ஈர வெங்காயம் வந்து அதை பத்தி பேசிச்சு, அது வந்து பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு. இதே நீ வந்து மற்ற மதத்துக்காரங்க கிட்ட போய் பேச முடியுமா? பேச உனக்கு தைரியம் இருக்கா? அது போய் அந்த பொம்மை இந்த பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்களுடைய திருவுருவ, நான் இப்ப கூட மரியாதையா பேசுறேன், நாங்க வளர்ந்த விதம் அந்த மாதிரி. நான் இப்ப கூட மரியாதையா பேசுறேன். தலைவர்களுடைய திருவுருவ சிலைக்கு அவங்க பிறந்த நாளைக்கு எல்லாம் போய் மாலை போடுறீங்கல்ல, எந்த நம்பிக்கையில போடுறீங்க தெரியுமா உங்களுக்கு? சரி, அதை விடுங்க. செத்து போனவங்களுடைய சமாதியில தயிர் வடையையும் காப்பியையும் பேப்பரையும் வச்சு பண்றீங்களே, அது தெரியுமா உங்களுக்கு? செத்து போன சமாதிக்குள்ளார என்ன இருக்கும்? ஒரு தலைவரா உட்காந்துருப்பார். அந்த தலைவர் வந்து எலும்பா மாறி, அந்த எலும்புக்கு எதுக்கையா பூ அலங்காரம்? பூ அலங்காரம் எதுக்கு? புஷ்பம் போடுறீங்க, வாரி மலர் சொரியுறீங்க. அதெல்லாம் நீ எந்த நம்பிக்கையில பண்றீங்க? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க கூடாதா? அதாவது வந்து அந்த நம்பிக்கைகள்லாம் நீங்க வந்து எப்படி போட்டு நீங்க கோடானு கோடி மக்களுடைய நம்பிக்கைய ஒரு நிமிஷத்துல வந்து நீங்க எவ்வளவு தூரம் ஒரு மாதிரி வருத்தப்பட வச்சீங்க. இதுதான் இப்ப வந்து நான் என்ன வைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நீ அடைய வீர வெங்காய பொம்மைகளே, நீங்க வந்து இப்ப எங்க நிக்கிறீங்க பாத்தீங்களா? எங்க நிக்கிறீங்க? நாங்க என்ன ஆயுதத்தை எடுக்கணும்? நீங்க யாருக்கிட்ட வந்து நிக்கிறீங்க? எங்க கிட்டதான் வந்து நிக்கிறீங்க. அதாவது வந்து நாங்க என்ன ஆயுதம் எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அங்கேருந்து வந்து கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு போடுங்க, நாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து சொல்லுவோம். நாங்க என்ன ஆயுதம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதுதான் எங்களுடைய வாக்குரிமை. எங்களுடைய வாக்குரிமைன்ற ஆயுதத்தை நாங்க கையில எடுத்துருவோம். அதாவது உங்களுடைய பேச்சால், செயலால், கிண்டலால், கேலியால், நக்கலால், நையாண்டியால் நாங்க எத்தனையோ கோடி பெரும்பான்மை மக்கள் எவ்வளவு மனசு பாதிச்சிருப்போம். வெளியில சொன்னோமா? சொல்ல மாட்டோம். இதுதான் ஒரு அமைதி புரட்சி. இந்த இடத்துலதான் நாங்க வந்து என்ன ஆயுதத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு நீ சொன்ன நாங்க எடுக்கிறோம், அது அவ்வளவுதான். அதுதான் எங்களுடைய வாக்குரிமை. அதாவது எப்ப பார்த்தாலுமே வந்து ஒருத்தனை இது பண்ணக்கூடாது. எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை, ஒரு குறிப்பிட்ட ஜாதிய எப்ப பார்த்தாலும் நீ வந்து குத்தி 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 ஊன் பண்ணிட்டு இருப்ப. நாங்க சும்மா இருக்கணுமா? நாங்களும் ஒரு ஆயுதத்தை எடுக்கணும் இல்லையா? அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான வாக்குரிமை என்கிற ஒரு ஆயுதம். தாக்குண்டால் புழு கூட தரை விட்டு துள்ளும், சாக்கடை கொசுக்களா நாம் சரித்திர சங்கமங்கள். ஆச்சா? அதாவது வந்து இப்போ ஓகேங்க, என்னுடைய மனசுல இருந்த பாரத்தை நான் இறக்கி வச்சுட்டேன்.
நீங்களும் வந்து நான் இறக்கி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இறக்கி எங்க வச்சேன்? ஈடு இணை இல்லாத இறைவனுடைய தாமரை திருப்பாதங்களிலே. என்ன பாதங்களில்? தாமரை திருப்பாதங்களில், இறைவனுடைய தாமரை பாதங்களில். என் மனசுல எப்ப பார்த்தாலும் எங்களை திட்டுறாங்க, எப்ப பார்த்தாலும் எங்களை ஊன் பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் கேலி பண்றாங்க, நக்கல் பண்றாங்க, நையாண்டி பண்றாங்க. இறைவா, எங்களுக்கு வேற வழி கிடையாது. நீ சொன்ன பொறுமையார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன. கட்டுண்டோம், பொறுத்திருந்தோம், வாக்களிப்போம், காலம் மாறும் என்கின்ற நம்பிக்கையில். வெற்றிவேல், வீரவேல். நன்றி, வணக்கம்.